பொதுவாக மக்களவை தேர்தல் நேரத்தில் அதிகாரிகள் மாற்றப்பட மாட்டார்கள். ஆனால் இப்போது தேர்தல் நடக்கும் நேரத்திலேயே மாநில அதிகாரத்தில் உள்ள சில அதிகாரிகள் மத்திய பணிக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். அதன்படி 2 டிஐஜிகள் மத்திய அரசு பணிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை சரக டிஐஜியாக பணியாற்றி வரும் ரம்யா பாரதி மத்திய விமான பாதுகாப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காஞ்சி சரக காவல்துறை டிஐஜியாக இருந்த பொன்னி மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுபோக தமிழ்நாட்டை சேர்ந்த 2 டாப் IAS அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுவாக இந்திய ஆட்சி பணிக்கு ஒருவர் தேர்வான பின் அவருக்கு 2 இடங்களில் பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஒன்று ஒன்றிய பொறுப்பு அல்லது மாநில பொறுப்பு. ஒன்றிய பொறுப்பு ஒன்றால் மத்திய அரசின் பணியில் IAS அதிகாரி தேர்வு செய்யப்படலாம். அதே சமயம் சிலர் மாநில அரசு பணிக்கு பல்வேறு பிரிவுகளால் தேர்வு செய்யப்படலாம். உதாரணமாக செயலாளர், மாவட்ட ஆட்சியர், மற்ற துறை தலைவர் என்று பல பொறுப்புகளில் நியமிக்கப்படலாம். அதே போல ஒன்றிய பணிக்கு தேர்வு செய்யப்படும் அதிகாரிகளும் மத்திய அரசின் பல பணிகளுக்கு தேர்வாக வாய்ப்புகள் உள்ளன. இப்படி மாநில அரசு பணிக்கு தேர்வாகும் ஒருவரை மத்திய அரசு பணிக்கு அழைக்க முடியும். உள்துறை அமைச்சகம் இவரை அழைக்கும் பட்சத்தில் அதற்கு மாநில அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். சில சமயங்களில் அதிகாரிகளை மாற்றுவதில் குழப்பம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 டாப் IAS அதிகாரிகள் மத்திய அரசின் பணிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் டாப் செயலாளர்களாக இருக்கும் 2 பேர் டெல்லி செல்ல அழைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் டெல்லி பணியில் இணைவார்கள். இதற்கான உண்மையான காரணம் தெரியவில்லை. 2 பேருமே தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவிகளில் இருக்கின்றனர். முக்கியமான சில துறைகளே அவர்களுக்கு கீழ்தான் உள்ளது. தமிழக அரசு நம்பும் டாப் அதிகாரிகள் இவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினின் டாப் சாய்ஸ் இவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2 பேருமே தற்போது டெல்லிக்கு மத்திய பணிக்கு செல்ல இருக்கின்றனர். தமிழக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சக முடிவை தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை. மத்தியில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் ஆட்சி மாற்றம் கூட ஏற்படலாம் என்ற பேச்சுக்கள் வரும் நிலையில் 2 டாப் தமிழ்நாடு IAS அதிகாரிகள் டெல்லி போவது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.